நம்முடைய தனிப்பட்ட 15 வருட விவசாய அனுபவம் அப்படிங்கிறத தாண்டி நாம் கடந்து வந்த பாதையில சந்தித்த முன்னோடி விவசாயிகளுடைய அனுபவங்கள் மற்றும் வேளாண் வல்லுநர்களின் அறிவியல், இதை அரவணைத்து நாம் உருவாயிருக்கக்கூடிய விவசாய முறைதான் திரிசக்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற விவசாய முறை. ஆர்கானிக் ஃபார்மிங் வந்ததுக்கு அப்புறம் பெருமன ஜீவாமிர்தம், பஞ்சாகரம், இந்த விஷயங்கள் நம்ம மட்டுமே திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அவைகள் பயிர் வளர்ச்சி ஓகேகள், பட் நியூட்ரிஷன் நம்ம கொடுத்தாகணும் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அடிப்படையில் அப்படின்னா, இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஆர்கானிக் சர்டிபிகேஷன் உருவாக்கியிருக்கோம். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இயற்கை சார்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். இது ஒவ்வொன்றையும் அந்தந்த ஸ்டேஜ்ல அவங்க அப்ளை பண்ணும்போது அது ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் growth-ஆ இருக்கட்டும், இல்லை ஃப்ளவரிங் ஸ்டேஜாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரூட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், இல்லை நம்ம காய்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்களா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு நமக்கு. வளமான மண், வலுவான பயிர், சத்தான உணவு, இதை பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் அது விளைச்சலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல நம்ம ஃபார்மிங்கை சக்சஸ்ஃபுல்லா அடுத்த தலைமுறைக்கும் கடந்து கொண்டு போக முடியும். சார் வணக்கம். வணக்கம் சார். ஸோ நம்ம இயர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷன் மூலயமா நிறைய வீடியோக்கள் பதிவு செஞ்சுருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பழ விவசாயிகள் நம்ம எடுத்துக்கிட்ட போது வெற்றி பெறதுக்கான புதிய பழ ரகங்களை அறிமுகப்படுத்தியிருந்தீங்க. தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பதிவு செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய நேரடியாக நம்மளுடைய அனுபவத்தையும் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இயர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷனில் பழக்கன்றுகள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரிசக்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற புதிய ஒரு விவசாய முறையும் அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தனியாக பேச வேண்டிய ஒரு டாபிக் அப்படின்றதால இனி நம்ம இயர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷன் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்மளுடைய இயர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் நம்ம 2011 ஒரு விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு சமூக நலன் சார்ந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த விவசாயத்துறையில் கால் எடுத்து வைக்கிறோம். அதுலேருந்து தொடர்ந்து விவசாயியாக பயணிக்கிறோம். பல விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணுறோம். தென் 2018 அடுத்த தலைமுறை லாபகர பயிர்கள், அதாவது விவசாயத்தில் நம்ம என்ன கிராப் சூஸ் பண்ணுறோங்கிறத அடிப்படையில் நம்ம லாபத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த கட்டமாக நம்முடைய தனிப்பட்ட 15 வருட விவசாய அனுபவம் அப்படிங்கிறத தாண்டி நாம் கடந்து வந்த பாதையில சந்தித்த முன்னோடி விவசாயிகளுடைய அனுபவங்கள் மற்றும் வேளாண் வல்லுநர்களின் அறிவியல், இதை அரவணைத்து நாம் உருவாயிருக்கக்கூடிய விவசாய முறை தான் திரிசக்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற விவசாய முறை. இதுல 3 விஷயத்தை மையப்படுத்துறோம். வளமான மண், வலுவான பயிர், சத்தான உணவு, அதாவது ஃபெர்டைல் சாயில், ஸ்ட்ராங்கர் கிராப் அண்ட் ஹெல்த்தி ஃபுட். இதை மையப்படுத்தி நம்ம புதிய விதமான மேம்படுத்தப்பட்ட ஆர்கானிக் விவசாய இடுபொருள்களை நம்ம இன்னைக்கு ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே சார், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க முன்னோடி விவசாயிகளுடைய அனுபவமும் வேளாண் வல்லுநர்களுடைய அறிவியலும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா திரிசக்தி ஆரோக்கிய முறை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ காலமாக பார்த்தீங்கன்னா முன்னோடி விவசாயிகள் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறையவே புதிய விவசாய யுத்திகளை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்க ஆரம்பிக்கிற இந்த திரிசக்தி ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா வேளாண் விஞ்ஞானிகளோட அறிவியலையும் புகுத்துறதா சொல்றீங்க. ஸோ ரெண்டுத்தையும் எப்படி சார் அது புரிஞ்சுக்கிறது, அது தெளிவாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க சார், இது ரொம்ப முக்கியமான கட்டம் சார். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஆர்கானிக் விவசாயம் அப்படிங்கிறது வெறும் தமிழ்நாடு, இந்தியா அப்படிங்கிறது கடந்து இன்னைக்கு உலகம் பூராவுமே அதை நோக்கிய பயணங்கள்ங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்மளை போன்ற அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு திட்டமாவே இதை அனௌன்ஸ் பண்ணி அதை முன்னோக்கி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்திலே அதிக ஃபெர்டிலைசர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடா சைனா இருந்தாலுமே கூட அந்த நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ growth கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட் குறைச்சிக்கிட்டு ஆர்கானிக்கை பட் ஆனால் அதை சயின்டிஃபிக்கல் மெத்தடில் அதை முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் அது முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு ஆர்கானிக் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தான்.
இதை முழுமையாக ஒரு சயின்டிஃபிக்கல் மெத்தடாக நம்ம புரிஞ்சு தேவையான சத்துக்களாக இருக்கட்டும், பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையை முழுமையாக நம்ம ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக பண்ணால் மட்டும்தான் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை நம்ம மாற்ற முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கையில் எடுத்துட்டு ஆர்கானிக் விவசாயத்தில் கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் ஆர் கம்ப்ளீட் ஒரு சக்ஸஸை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா அதில் பல சிக்கல்கள் இருக்கு. சரி, அதை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு இதை ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் உருவாக்கியிருக்கோம். வெறுமனே ஒரு இடுபொருட்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு விவசாயத்தில் எந்தெந்த இடங்களெல்லாம் அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. இன்னைக்கு இடுபொருட்கள்ங்கிறத தாண்டி நம்ம வாட்டர் கண்டிஷனர் சப்ளை பண்றோம், அதுவும் முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு ஒன் ஆஃப் த வாட்டருடைய தரம் சொல்லுவோம், நம்மளுடைய தண்ணீருடைய குவாலிட்டி, அந்த வாட்டருடைய தரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப போரில் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் சர்வே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம தண்ணியோட உப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கணக்கில் வச்சு அதையும் சரி பண்ணி தேவையான இடுபொருட்களையும் சரியான கொடுத்தா மட்டும்தான் நம்ம எந்த விவசாயத்திலையுமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விளைச்சல் அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும். ஓகே சார், இப்போ த்ரீசக்தி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை குறிக்குது. ஸோ பூமி, விருட்சம், ஜீவன். அதாவது பார்த்தீங்கன்னா வளமான மண், வலுவான பயிர், சத்தான உணவு அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டை கொண்டு போறீங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை செஞ்சுட்டாலே 3வது விஷயம் நடந்துரும்னு நினைக்கிறேன். அதாவது மண்ணையும் பயிரையும் நம்ம சரிப்படுத்திட்டோம்னா சத்தான உணவுன்றது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். எக்ஸாக்ட்லிங் சார். இப்போ என்னன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நம்ம தொடர்ந்து பயணிச்சு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ ஆர்கானிக் விவசாயத்தை நம்ம சில இடங்களில் எப்படியா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் ஆர்கானிக் வரக்கூடிய ஃபார்மர் 2 கேட்டகரியை பிரிச்சிடலாம். ஒன்று என் கஸ்டமராக இருந்து இந்த மாதிரி நஞ்சான பொருட்களை சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் விவசாயத்துக்குள்ள வர்றவங்க ஆர்கானிக் ஃபார்மர்ஸ். இன்னொரு சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல வருடங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மராக இருப்பாங்க, கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணியிருப்பாங்க. அதில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும், சாயில்ல உடைய ஃபெர்டிலிட்டி குறைஞ்சிருக்கும், மண் மரடா மாறி இருக்கும், இல்ல அவங்களுக்கு இடுபொருளுடைய காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். பல காரணங்களால் அவங்களும் ஆர்கானிக் ஃபார்மிங் நோக்கி உள்ள வர்றாங்க. இந்த 2 கேட்டகரியும் உள்ள வர்றது. இப்போ இதுல என்ன அப்படின்னா, நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஃபோக்கஸ் என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா, நஞ்சில்லாத உணவை தயாரிக்கிறோங்கிறத மெயின் ஃபோக்கஸாக வச்சுக்கிறோம். அதுதான் சரியும் கூட. அது கூட மண்ணை எக்காரணத்தை கொண்டு நமக்கு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். பட் இந்த 2ஐயும் ஃபோக்கஸ் பண்ற நம்ம பிளான்ட்டை ஸ்ட்ராங்காக வளர்க்குறோமா, அதுக்கு தேவையான சத்துக்களாக இருக்கட்டும், பூச்சி நோய் மேலாண்மைங்கிற விஷயத்தில் நம்ம ப்ராப்பரான ஒரு கைடன்ஸை ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கன்னா அதில் தான் சிக்கலே ஸ்டார்ட் ஆகுது. இதில் தான் பல விவசாயிகள் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இல்லை ப்ராப்பரான ஒரு ப்ராடக்ட்ஸ் இல்லாத காரணங்களால பல இடங்களில் தோல்விகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். உங்கள் கிராப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக வளர்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய விளைச்சல் அப்படிங்கிறது தீர்மானிக்க முடியுது. அந்த விளைச்சலை பொறுத்து தான் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது. அப்ப இது என்ன அப்படின்னா, இது விளைச்சல் அப்படிங்கிறது நம்முடைய லாபம் அப்படிங்கிறத தாண்டி சமூகம் நலம் சார்ந்தும் நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு ரொம்ப அடிப்படையில் தேவையான ஒரு விஷயம் தான். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது ஒரு விவசாயி 2.5 நபருக்கு உணவளிக்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம். இன்னைக்கு ஒரு விவசாயி 150 நபருக்கு உணவளிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். சரி, அப்ப விளைச்சல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒண்ணு இல்லை, ஒரு 40-50 இயர்ஸ் நீங்க பின்னோக்கி போய் பார்த்தீங்க அப்படின்னா பட்டினி சாவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ அதுலேருந்து நீங்கள் மாறி வந்திருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய வேளாண் வல்லுநர்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படியாவது எல்லாருக்கும் உணவை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செயல்பட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமானதாக இருக்கிறாங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கும். இது நம்ம மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போ இதில் நம்ம சரியான புரிதலோட இந்த விவசாயத்தை முன்னோக்கி கொண்டு போகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் லாங் டேர்ம் சக்ஸஸாக மாறும். சுதாத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் ரீசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர் சடனாக அவங்க சேஞ்ச் ஆனாங்க. அந்த சேஞ்ச் ஒரு ப்ராப்பரான சேஞ்ச் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது ப்ரொடக்ஷன் வைஸ் பெரிய லெவலில் லாஸ் மீட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஆர்கானிக் விவசாயத்தை முன்னோக்கி கொண்டு போகிறது அப்படிங்கிறது இந்த இரண்டும் இணையும் போது தான் அது சரியானதாக இருக்கும். அதனால தான் நம்ம திரிசக்தி ஆரோக்கிய ஒரு புதிய விவசாய முறையை பற்றி பேசுகிறோம். இந்த இடம் நம்ம சொல்ல வர்றது இந்த 3ஐயும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். வளமான மண், வலுவான பயிர், சத்தான உணவு. இதை பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது விளைச்சலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபியூச்சரில் நம்ம ஃபார்மிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த
அடுத்த தலைமுறைகளுக்கும் கடந்து கொண்டு போக முடியும். ஓகே சார், ஸ்ரீசக்தி ஆரோக்கியம் இந்த கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வளமான மண். ஸோ இந்த வளமான மண் மாத்துறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சார்? கண்டிப்பா. இப்போ முக்கியமாக ஆர்கானிக் விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உள்நோக்கி வர்றதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறத நம்ம யூசேஜை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா நீங்கள் கடந்த ஒரு 30-40 வருடம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம உரங்களை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுது அப்படின்னா அது சத்துக்களை கொடுக்குது, நியூட்ரிஷனை கொடுக்குதுங்கிறத தாண்டி பேரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணோட வளத்தையும் குறைச்சிருச்சு. மண்ணை ஒரு மண்ணாக மாற்றுறதுக்கான விஷயங்களே இது செஞ்சிருச்சு. இதுதான் முக்கியமான ஆபத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் பலர் அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர், கெமிக்கல் ஃபார்மிங்லேருந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் நோக்கி வர்றோம். ஓகே, அப்போ அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்லேருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வரும்போது முக்கியமான ஒரு விஷயம், அங்கே எப்படி சயின்டிஃபிக்கலாக ஒரு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இரண்டாம் நிலை சத்துக்கள், அப்புறம் 300 சத்துக்களை கொடுத்தோமோ அதை நம்ம இங்கேயும் நேச்சுரல் சோர்ஸாக கொடுக்கும்போது மட்டும்தான் இதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் தான் நம்ம வித்தியாசப்படுறோம். ஏன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் வந்ததுக்கப்புறம் வெறுமனா ஜீவாமிர்தம், பஞ்சாகரம் இந்த விஷயங்கள் நம்ம மட்டுமே திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அவைகள் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், இல்லை ஆர்கானிக் கார்பனை இம்ப்ரூவ் பண்ணுற விஷயங்கள், வேற சாயில் அமெண்ட்மெண்ட், இந்த கான்செப்ட் அது ஒர்க் பண்ணுது. பட் நியூட்ரிஷன் நம்ம கொடுத்தாகணும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அடிப்படையில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான அடியுரங்கள் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனோட உருவாக்கியிருக்கோம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வச்சிருக்க ஒவ்வொரு நிலைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் மற்றும் தலை வளர்ச்சின்னு சொல்லுவோம். அதாவது இனிஷியல் growth. அந்த growthக்கு தேவைப்படக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துங்கிறது வேறுபடும், எந்த அளவுல தேவைப்படுது அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பூ பூக்கிற நிலைமைன்னு சொல்லுவோம், பூ பூத்தல்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜுக்கும் வேற வித அளவுல இந்த பேரூட்டச்சத்துக்கள், இரண்டாம் நிலை சத்துக்கள், நுண்ணுட்டச்சத்துக்கள் தேவைப்படும். அதே மாதிரி காய் மற்றும் பழங்கள் விளைச்சல் அப்படின்னு வரும்போது அதுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களுங்கிறதும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வேற வேற அளவுல தேவைப்படும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 விதமான வேற வித இயற்கை சார்ந்த நேச்சுரல் சோர்ஸ் சொல்லுவோம். அந்த விஷயங்களை கொண்டு வந்து அதை ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர், நம்ம கெமிக்கலை சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்க இயற்கை சார்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். இது ஒவ்வொன்றையும் அந்தந்த ஸ்டேஜ்ல அவங்க அப்ளை பண்ணும்போது அது ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் growth-ஆ இருக்கட்டும், இல்ல ஃப்ளவரிங் ஸ்டேஜா இருக்கட்டும், இல்ல ஃப்ரூட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், இல்ல நம்ம காய்கள், எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்களா நீங்க அமைஞ்சிருக்கு நமக்கு. ஓகே சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு அடி உரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு உரமா நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 உரங்களை நீ சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலப்பு உரமா ஒன்றாவே. கண்டிப்பா சார். ஏன் அப்படின்னா நம்ம ஆர்கானிக் வரும்போது நம்ம முடிஞ்ச அளவு விஷயங்களை ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஃபார்மர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம மெனக்கறோம். ஒவ்வொரு நம்ம வச்சிருக்க ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ இதே நம்ம கிட்டத்தட்ட இன்னைக்கு ஸ்டேஜ்ல மொத்தமாக ஒரு 13 வகையான ப்ராடக்ட் கொடுக்குறோம். அது ஒவ்வொரு ஸ்டேஜ்னு வரும்போது ஒரு 4 to 5 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றையும் இருக்க விஷயங்களை வச்சு நம்ம இன்னும் ஒரு 100 ப்ராடக்ட் கூட உருவாக்கலாம். பட் அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. நம்ம நோக்கம் முடிஞ்ச அளவு விஷயங்களை சுருக்கி அதை ஒரு கம்பைன்டு சொல்யூஷனா ஈஸியா விவசாயிகள் யூஸ் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல கொடுக்கணும் அப்படிங்கறதா. இல்ல இன்னொரு விஷயம் நம்ம உருவாக்கி இருக்கோம். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணிட்டு ஆர்கானிக் வரும்போது அந்த சால்ட் கண்டென்ட், அந்த விஷயங்கள் நம்ம சாயில் இருக்கும். அதையும் நம்ம சரிப்படுத்தி நம்ம சாயில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் ஆர்கானிக் விவசாயத்துல முக்கியமா மண் வளத்தை நம்ம மேம்படுத்த முடியும். இப்படி முழுமையான ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா இந்த மண் வளத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு 4 ப்ராடக்ட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அதுவும் ஸ்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 2 ப்ராடக்ட் நம்ம கொடுக்க போறோம். சோ இது எக்கனாமிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஈல்டு வைஸுமே பெட்டர் ரிசல்ட் கொடுக்குது அவங்களுக்கு. அதுதான் முக்கியமானது. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ விவசாயிகளுக்கு நல்ல ப்ராடக்டாகவும் கொடுக்கணும், அதே சமயம் சிம்பிளிஃபையாக கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா. இன்னைக்கு முக்கியமா நம்ம இயற்கை விவசாயம் பேசுறோம் இன்னைக்கு. அதாவது ஆர்கானிக் விவசாயங்கிறத தாண்டி இயற்கை விவசாயம், அதாவது இடுபொருள்களே இனிமேல் வெளியில வாங்கக்கூடாது, அந்தந்த விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான இடுபொருள்களை தாங்களே தயாரித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். 0 பட்ஜெட் ஃபார்மிங்கிறதெல்லாம் பேசுறோம். ஏன் இந்த நிலையை நோக்கி நம்ம வர்றோம்? சுபாஷ் பாலேரையா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். ஒரு விதர்பாங்கிற ஒரு ரீஜன் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஏன்னா விவசாயிகள் தற்கொலை அதிகமாக நடந்த ஒன் ஆஃப் த ரீஜன் அது. அப்ப ஏன் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு ஃபார்மர்ஸ் போறாங்க அப்படின்னா, எப்படி கெமிக்கல் ஃபார்மிங்ல அக்ரோகெமிக்கல் எல்லாரும் விலைகளை அதிகப்படுத்தி வச்சு ஒரு லாபம் இல்லாத ஒரு விவசாய முறையை அதை மாத்தினாங்களோ அதே விஷயங்கள் ஆர்கானிக்லயும் நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம வெளிப்படையா பேசுறது ஆகும். இங்க இப்ப நம்ம ஒரு 15 வருஷ ஜேர்னில நம்ம பார்த்துருக்கிறோம்.
ஆர்கானிக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத தாண்டி வெறுமன விவசாயிகளுக்கு தேவையில்லாத சில விஷயங்களையும் அதிக விலை கொடுத்து வாங்க வைக்கிற சூழ்நிலையினால தான் இன்னைக்கு ஆர்கானிக்லேயும் ஒரு சின்ன ஒரு ஒரு அதிருப்திங்கிறது விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்திருக்கு. இப்போ நம்ம என்ன இங்கே சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, இது வெறுமன ஆர்கானிக் ஃபார்மிங் இல்லை அதற்கான ப்ராடக்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன். ஒரு கெமிக்கல் ஃபார்மிங்கில் நீங்கள் பண்ணீங்கன்னா என்னென்ன விஷயங்களை கொடுப்பீங்களோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம விஷயங்களை இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த இந்த டோட்டல் ப்ராடக்ட் சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணியே கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை முன்னெடுத்து கொண்டு போக முடியும். சார், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வளமான மண் அப்படின்ற கான்செப்டில் ஸோ மண்ணை வளப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான இடுபொருள்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வலுவான பயிர், ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொடுக்குறீங்க அதையும் சொல்லிட்டு சார். கண்டிப்பாக இப்போ நம்ம சொல்கிற 3 சக்தி ஆரோக்கியம் கான்செப்டில் முக்கியமானது ஸ்ட்ராங்கர் கிராப், ஆரோக்கியமான ஹெல்த்தியான வலுவான ஒரு பயிர் முக்கியம். ஓகே. அப்ப அந்த பயிர் வலுவா இருக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அடியுரங்கள், நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி அதற்கு தேவையான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் சொல்லுவோம். ஒவ்வொரு நிலைக்கும் தேவைப்படக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், அதையும் நம்ம இயற்கை சார்ந்ததும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி முக்கியமானது பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. இதுதான் முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இதுல தவறு நடக்கும் பட்சத்துல தான் நம்ம பெஸ்டிசைட் யூஸ் பண்ண வேண்டிய தேவைக்கு உட்படுறோம். இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆர்கானிக் விவசாயம் நீங்க வரும்பொழுது ப்ரிவென்டிவ் மெஷர்னு சொல்லுவோம். எதையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு சீசன் பேஸ்டு எதெல்லாம் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு, அப்போ அதை எப்படி முன்கூட்டியே நம்ம தற்காத்துக்கிறது அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஆர்கானிக்கை கொண்டு போகணும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, சில ஃபார்மர்ஸ் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நோயை வந்து ஒரு சிவியர் ஸ்டேஜ் கொண்டு போயிடுவாங்க, இல்ல பூச்சியை சரியான முறையில் கவனிக்காம ஒரு சிவியர் ஸ்டேஜ் போயிடும். பட் அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு நீங்க ஆர்கானிக் சொல்யூஷன் சொல்லணும்னு கேட்பாங்க. பட் ஆர்கானிக்கை நீங்க டைரக்டாவே அப்படியே கெமிக்கல் ஃபார்முக்கான ரீப்ளேஸ் பண்ண மட்டும் பார்க்காம இது ஒரு மேம்படுத்தப்பட்ட நிலை. அப்ப நமக்கான பொறுப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஏர்கனிமிஸ்ட்டை பேஸ் பண்ணி ப்ராப்பர் ஒரு ஷெட்யூலா கொடுத்துறோம். எந்த சீசன் என்ன மாதிரி கிராப் வச்சிருக்காங்க, என்ன ஒரு கிளைமேட் சோல அவங்க இருக்காங்க, அப்ப என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் வர வாய்ப்பு இருக்கு, இல்ல என்ன மாதிரியான நோய் தாக்குதல் சீசன் பேஸ்டு வரும் முன்கூட்டியே அறிஞ்சு அவங்களுக்கு தேவையான இந்த பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான நம்முடைய ஹெர்பல் ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், அப்புறம் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரி பேஸ்டு ப்ராடக்ட்டை நம்ம ஒரு ஷெட்யூலாக போட்டு கொடுத்துறோம். ஸோ அப்போ அவங்க ஒரு ரெகுலர் பேசிஸில் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி நோய் மற்றும் பூச்சி தாக்குதலேருந்து நம்ம பிளான்ட்ஸை தற்காத்துக்கலாம். ஸோ அடிஷனலாக நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன், பயிர் வளர்ச்சி இதெல்லாம் சேரும் பொழுது அது ஒரு ஸ்ட்ராங் கிராப்பாக இருக்கும் பட்சத்தில் நமக்கான விளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகிறது அப்படிங்கிறத தாண்டி அது தரமான பொருளாகவும் நமக்கு விளைச்சலை கொண்டு வர முடியும். இதுதான் அடிப்படை. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ராங்கர் கிராப் அப்படிங்கிறத மையப்படுத்தும். ஓகே சார், இப்போ வளமான மண் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான நேச்சுரல் சோர்ஸை ஒன்று சேர்த்து ஒரு விதமான ப்ராடக்டாக கொடுத்துருந்தீங்க. ஸோ இதில் அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா சார்? ஆமாம் சார், இதில் என்ன பண்ணுறோம், இப்போ நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வேறு வித பங்களிப்பு கொடுக்குது. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்ரஜன் சத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. தலைச்சத்தை, மணிச்சத்தை, சாம்பல் சத்தை, அப்புறம் நோய் தாக்குதலுக்கு சாயில் பேத்தஜன் சொல்லுவோம், அதை தடுக்கக்கூடியது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 2-3 ப்ராடக்டாக மாற்றி வச்சிருப்போம், கம்பைன்டு சொல்யூஷனாக கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது விவசாயிகளுக்கு அது யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் காஸ்ட் வைஸும் ஒரு பெட்டர் சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியுங்கிறதுனால எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியுமோ அதை நம்ம முன்னிலைப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது 2 தான் அடிப்படை. வளமான மண், வலுவான பயிர். இந்த 2ஐயும் நம்ம சரியாக செஞ்சுட்டோம் அப்படின்னாவே நமக்கு வரக்கூடிய விளைச்சல் அப்படிங்கிறது ஹெல்த்தியான சத்தான உணவாக மாறிடும். இதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல். அதுதான் அப்படின்னாலும் கூட இது 2 தான் அடிப்படை. இந்த 2ஐயும் நம்ம எவ்வளவு பேலன்ஸ் பண்ணி சரியான முறையில் கொண்டு போறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரக்கூடிய விளைச்சல் அப்படிங்கிறது ஒரு நச்சுத்தன்மை இல்லாத ஒரு சத்தான உணவை நம்ம கொடுத்துட முடியும். இதுதான் அடிப்படை. ஓகே சார், இப்போ வந்து வளமான மண், வலுவான பயிர் அப்படின்ற கான்செப்ட்ல 2 விதமாக சொல்லியிருந்தோம். ஸோ என்ன மாதிரியான இடுபொருள்லாம் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஸோ 3ஆவதா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சத்தான உணவு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் நம்ம பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் பேசி ஆகணும். ஸோ என்னதான் வந்து விவசாயிகளுக்கு நம்ம இயற்கை முறையில் நேச்சுரல் சோர்ஸை வச்சு நம்ம ஒரு இடுபொருள்கள் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே காஸ்ட் வைஸாக கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எது கடைசியாக வந்து எது விலை குறைவாக இருக்கோ அந்த நோக்கி போகிற விவசாயிகளும் இன்னைக்கு இருக்காங்க. ஏன்னா விவசாயன்றது இன்னைக்கு வந்து நலிவடைஞ்சிட்டே வர ஒரு விஷயமா தான் இருக்குன்றப்போ காஸ்ட் வைஸாக இது எவ்வளோ நம்ம சேவ் பண்ண முடியும் சார்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னது முக்கியமான அடிப்படையில் ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்குது. இன்னைக்கு ஏன் விவசாயிகள் இன்னும் சொல்ல போனால் ஆர்கானிக்கை தாண்டி இயற்கைங்கிற முறையில் தானே தயாரிச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயங்கள்
அவர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கான விலையை தாண்டி இடுபொருட்கள் விலைங்கிறது அதிகமாக இருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க வரவு செலவு கணக்கு பார்க்கும்போது பல நேரங்களில் நட்டங்களை போய் முடிஞ்சு நஷ்டப்பட்டுறாங்க விவசாயிகள். அப்போ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது அக்ரோகெமிக்கல் இருந்தாலும் சரி, இல்லை ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது மேனுஃபேக்சர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற கான்செப்டில் அது போயிட்டுருக்கும். பட் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, டைரெக்டாக இந்த பெனிஃபிட் எல்லாம் ஃபார்மருக்கு போகணும் அப்படிங்கிற அடிப்படையாக வச்சு த்ரூ நம்மளுடைய ஏரியா அக்ரோனமிஸ்ட். இப்போ எங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் நம்ம ஏரியா அக்ரோனமிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த அக்ரோனமிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய லேண்டை விசிட் பண்ணி நீங்கள் என்ன விதமான கிராப்ஸ் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய சாயில் வாட்டர் எப்படி இருக்கு. ஏன்னா இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், முழுமையான தீர்வு. வெறும் அக்ரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குற மட்டுமே நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய சாயில் எப்படி இருக்கு, வாட்டர் எப்படி இருக்கு, நீங்க என்ன கிராப் கல்டிவேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத முழுமையாக அக்சஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் ஷெட்யூலாக போட்டு உங்களுடைய தொடர்ந்து அவங்க தொடர்புல இருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய நோக்கம்ங்கிறது சக்சஸ்ஃபுல்லான ஃபார்மிங் அப்படின்னா விளைச்சல், நல்ல ஒரு மகசூல் எடுக்கணும். அப்போ அந்த நல்ல மகசூல் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும், அவங்களால ஒரு நீடித்த வேளாண்மையை கண்டினியூ பண்ண முடியும். அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எந்த ப்ராடக்டையுமே நம்ம நேரடியாக விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இதன் மூலம் நம்ம ஒரு பெட்டர் ப்ரைஸ்லையும் கொடுக்க முடியும், தரமான பொருளையும் கொடுக்க முடியும். இது ரெண்டுமே முக்கியம். ஏன் அப்படின்னா பொதுவாக நம்ம ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கான்செப்டில் போகும்போது அப்படின்னா நம்ம ப்ரைஸுங்கிற மையப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது, சில நேரங்களில் தரமில்லாத பொருட்கள் மார்க்கெட்டில் வந்துடுது. இதுதான் இயல்பு நிக்கி, இதுதான் கள நிலவரம். அப்போ அதை தாண்டி நம்ம ஒரு பெட்டர் சொல்யூஷனை ஃபார்மர் கொடுக்கணுங்கிறனால தான் நேரடிய விவசாயிகளை அணுகி அவங்க சாயில் வாட்டர் எப்படி இருக்கு எல்லாத்தையும் முழுமையாக அறிஞ்சிக்கிட்டு த்ரூ நம்ம ஏரியா அக்ரோனமிஸ்ட்டை வச்சு நம்ம நேரடியாக விவசாயம் கொடுக்கறது மூலம் பெட்டர் சொல்யூஷனை கொடுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்க எல்லா ஃபார்மர்ஸும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நேரடியாக விவசாயிகளை தொடர்பு கொண்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா வெறுமனே ப்ராடக்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நேரடியாக விசிட் பண்ணி தான் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக அது முக்கியமானதாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும். இப்போ நீங்க உங்க வாட்டர்ல சால்ட் இருக்கு, ஆனா வெறும் அக்ரி இன்புட்ஸை கொடுக்குறதுனால மட்டும் அதை மாத்திர முடியாது இல்லையா? இப்போ அது என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். புரிய வைக்கிறது மூலம் அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்க சில நேரங்களில் அவங்களுடைய சாயில் அண்ட் வாட்டருக்கு சூட்டபிள் இல்லாத கிராப்பை கூட கல்டிவேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்ம சேர்த்தே தான் ஆலோசனை கொடுக்குறோம். இல்ல உங்களுடைய சாயிலுக்கு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்க, இது ஒரு பெட்டர் சொல்யூஷனா இருக்கும், உங்களுக்கு லாபகரமா இருக்குங்கிறது சேர்த்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து அதுக்கு தேவையான இன்புட்ஸையும் கொடுக்குறோம். விளைச்சல் வரைக்கும் நம்ம தொடர்ந்து அவங்களோட பயணிக்கிறோம். ஓகே சார், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம இயர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷனில் தொடர்ந்து நிறைய பழ விவசாய சம்பந்தமான ரகங்களை பார்த்துருந்தாலுமே இன்னைக்கு திரிசக்தி ஆரோக்கியம் அப்படின்ற கான்செப்ட் மூலயமா கண்டுகள் நடவு தாண்டி வளமான மண், வலுவான பயிர், சத்தான உணவு, இந்த 3 கான்செப்ட்ல எப்படி நம்ம லாபகரமா விளைச்சலை கொண்டு போறது அப்படின்றதுக்கான ப்ராடக்ட்டும் காட்டியிருந்தீங்க. ஸோ எந்த அளவுக்கு விலை குறைவாகவும் மகசூல் அதிகமாகவும் விவசாயத்தில் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் ஒரு சாட்சியாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ தொடர்ந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அதை நம்ம சேனல் மூலியமாகவும் தொடர்ந்து நம்ம விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ நன்றி சார், அடுத்தடுத்த வீடியோக்கள் மறுபடியும் பார்க்கலாம். கண்டிப்பாக சார், நன்றி, வணக்கம்.